ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு ரெண்டு அழகான வார்த்தை பார்க்கலாம். ஒன்று ஃபிசில் அவுட், ஓகேயா. ஃபிசில் அவுட். இன்னொரு இடியம் வந்து ஆயில் தி வீல்ஸ், ஓகேயா. சரி, ஃபிசில் அவுட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சக்ஸஸ், அவங்களுடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய அதுலேருந்து அப்படியே இறங்கி வந்துடுறது, ஓகே. அவங்களுடைய அந்த சக்ஸஸ் ரிசல்ட் வந்து கம்மியாகிட்டு போயிடுது. அந்த ஸ்ட்ராங்னஸ் முன்ன இருந்த அளவில் இருந்து என்ன கழுதை கெட்டு குட்டி சேவர் ஆகுதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபிசில் அவுட். அப்போ நல்லாயிருக்கும் அந்த இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறமேல் வந்து அதனுடைய ப்ராக்ரஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காட்டின இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் ஃபிசில் அவுட் ஆகிட்டு எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தன்மையிலேருந்து ரொம்ப கீழ்த்தன்மைக்கு வந்துடுறது, ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். த கம்பெனி சேல்ஸ் ஃபிசில்ட் அவுட் ஆஃப்டர் தி இனிஷியல் சக்ஸஸ். அந்த கம்பெனியோடைய சேல்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம், இனிஷியல் சக்ஸஸ்க்கு அப்புறம் அது வந்து ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. எது? கம்பெனியோடைய சேல்ஸ், ஓகேயா. நெக்ஸ்ட்டு தி ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்டட் ஸ்ட்ராங் பட் ஃபிசில்ட் அவுட் ஆஃப்டர் எ ஃபியூ ஹார்ஸ். அந்த போராட்டம், அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு அது வந்து ஃபிசில் அவுட் ஆகி அதனுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் இழந்து, ஸோ அதுதான் அப்போதைக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து வந்து இடியம் பாருங்கள், ஆயில் தி வீல்ஸ். ஸோ ஆயில் தி வீல்ஸ் அப்படின்னா 10 நாள் செஞ்சுட்டேன், அடுத்த 10 நாளைக்கு நான் சம்பளம் சேர்த்தி தரேன், செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த அடுத்த 10 நாளைக்கு சம்பளம் சேர்த்தி தரேன்ற ஒரு விஷயம் அவங்கள இன்னும் அந்த வேலையை வந்து செய்ய வச்சிச்சு. இப்போது ஆயில் தி வீல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீல் வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோவே, அது வந்து ஒரு மாதிரி குறன்னு போயிட்டுருக்கு. பட் அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா அந்த வீல் மேலே ஆயில் போட்டோம், லூப்ரிகன்ட் போட்டோன்னா அந்த வீல் வந்து இன்னமும் ஸ்மூத்தாக நகர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். சென்டென்ஸ் பாருங்கள், புரியும். தி மேனேஜர் டிசைடட் டு ஆயில் தி வீல்ஸ் பை ஆஃபரிங் போனஸ் டு தி டீம் என்கரேஜிங் தெம் டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் அஹெட் ஆஃப் ஷெட்யூல், ஓகே. அந்த மேனேஜர் வந்து எப்படி ஆயில் தி வீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய டீமுக்கு வந்து போனஸ் தரதா சொல்லி, ஓகே, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. எதுக்கு? டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் அஹெட் ஆஃப் ஷெட்யூல், ஓகே. ஸோ அதுக்கு அந்த ஸ்கெட்யூலுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்டை முடிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக ஆயில் தி வீல்ஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? அந்த டீமுக்கு வந்து போனஸ் தராரு, ஓகே. ஆயில் தி வீல்ஸ் ஃபிசில்ட் அவுட். இது ரெண்டு மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் போட்டுக்கோங்க. நம்ம கேப் ஃபெசில் வீடியோ நினைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.